மே 31, 2025 இன்றைய வேத வசனம் யோபு 2:9. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கின்றீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். டுடேஸ் பைபிள் வேர்ஸ் Job 2:9. Then his wife said to him, Do you still hold fast your integrity? Curse God and die. ஜெபம் பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைய நாளிலும் கூட நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. கர்த்தாவே, ஆவியானவரே, அப்பா, யோபின் மனைவி அவரை பார்த்து, நீர் இன்னும் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கின்றீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால். ஆவியானவரே, கர்த்தாவே, இந்த நாட்களில் கூட அநேக ஜனங்கள் ஆவியானவரே இந்த மாதிரியான வார்த்தைகளை பேசி உறுதியாய் தரித்திருக்கிற அப்பா இயேசு கிறிஸ்துவில உறுதியாய் தரித்திருக்கிற ஜனங்களை பார்த்து, இன்னும் நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்களா? இன்னும் நீங்கள் இதையெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கூட அநேக பேர் எங்களை பார்த்து சொல்லலாம், மற்றவர்களை பார்த்து சொல்லலாம். ஆவியானவரே, அப்பா, இன்றைக்கு கூட ஆவியானவரே, நாங்கள் யோபுவை போல அப்பா உம்மை தூஷிக்காதபடிக்கு ஆவியானவரே உம்மில உறுதியாக இருக்கும்படியான ஞானத்தை இன்றைக்கு எங்கள் ஒவ்வொரு மேலும் ஊற்றுவீராக. ஆவியானவரே, அழிந்து போகின்ற மாயையான இச்சையான இந்த உலகத்துக்காக நாங்கள் உம்மை விட்டு விலகாதபடிக்கு எங்களை நீர் உறுதியாய் பற்றி கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில் ஆவியானவரே எங்களுக்கு என்ன எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் சந்தித்தாலும் சந்திக்காமல் போனாலும் ஆவியானவரே, நாங்கள் உம்மை விடாதபடிக்கு அப்பா எங்களுடைய கரங்களை நீர் பிடித்து கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, இந்த உலகத்துக்காக, இந்த உலகத்தில் இருக்கிற அப்பா அந்த படத்துக்காக ஆவியானவரே நாங்கள் உம்மை ஆவியானவரே மறுதளிக்காதபடிக்கு ஆவியானவரே எங்களை நீர் பாதுகாத்து கொள்வீராக. இப்பொழுது கூட இறங்கோ ராஜா, அன்பு சகோதரனை, வாலிப பிள்ளைகளை, பெரியோர்களை, இன்றைக்கு கூட நீங்களில் ஒவ்வொருவரும் ஆண்டவரை தூஷித்து மற்ற காரியங்களில் நீங்கள் உங்களுடைய நேரங்களை செலுத்தி கொண்டிருக்கீங்களா? இன்றைக்கு கூட ஆண்டவர்கிட்ட அவங்க ஒப்பு கொடுங்க. ஆவியானவர் இப்பொழுது இறங்கோ ராஜா. அநேக குடும்பங்களில் அப்பா பண தேவைகள் நெருக்கடியினால் அப்பா உம்மை மறுதளித்து அநேக தீமையான காரியங்களில் ஆவியானவரே உம்மை விட்டு வழி தவறி சென்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. இப்பொழுது கூட இறங்குவீராக. அந்த குடும்பத்தில் அந்த சத்ரு ஆவியானவரே அப்பா சர்பத்தை போல நுழைந்து ஆவியானவரை உம்மிடத்தில் இருந்து விட்டு விலகி தீமையான காரியங்களை செய்யும்படியாய் அந்த சத்ரு அந்த குடும்பத்தில் அப்பா ஆவியானவரே அநேக தீமையான காரியங்களை செய்து கொண்டிருக்க தகப்பனை இப்பொழுது கூட இறங்குவீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆவியானவரே, எங்களுக்கு என்ன நெருக்கடி நேர்ந்தாலோ, வியாதியோ மரணமோ வந்தாலோ, நாங்கள் என் தேவனை விட்டு விலகாம அவரோட இருப்போம் என்று சொல்லும்படியான அந்த உறுதியும் அந்த ஞானத்தையும் இன்றைக்கு எங்கள் ஒவ்வொரு மேலும் ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் எங்கள் தகப்பனே. இப்பொழுது இறங்கோ ராஜா, இறங்கோ தகப்பனே. இன்னும் அநேக வாலிப பிள்ளைகள் ஆவியானவரே, இன்னும் அநேக கிறிஸ்தவ பிள்ளைகளுக்குள்ளே ஆவியானவர் உறுதியான அந்த ஞானம் இல்லை என் தகப்பனே. இந்த உலகத்தில் இருக்கிற அநேக காரியங்களை பார்த்து, இச்சைகளையும் மாயைகளையும் பார்த்து ஆவியானவரே உம்மை விட்டு வழி தவறி சென்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த மாயையான வாழ்க்கையை அவர்கள் வாழாதபடிக்கு அப்பா உண்மையான வாழ்க்கை வாழும்படியான ஞானத்தை இன்றைக்கு ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மேலும் ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் என் தகப்பனை. இப்பொழுது தொடுவீராக. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் மனம் திரும்பி அப்போ உன்னிடத்தில் திரும்ப வரும்படியான அந்த ஞானத்தை இன்றைக்கு ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மேலே ஊற்றுவீராக. இப்பொழுது இறங்கோ ராஜா. இன்னும் அநேக பெரியோர்களுக்குள்ளேயும் அப்பத்திய எண்ணங்கள், மற்றவர்களை பார்த்து தீமையான எண்ணங்கள், இதனால் ஆவியானவர் இந்த உலகத்தில் இருக்கிற அநேக காரியங்கள் மேலே பற்றுதல் வைத்து உம்மை விட்டு பிரிந்து சென்று கொண்டிருக்கின்ற அநேக பெரியோர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. அவர்களை பற்றி கொள்வி
ஊற்றுவீராக. ஆவியானவர் அவர்களுக்கு ஞானத்தை ஊற்றுவீராக. உம்மை மறுதலிக்காதபடிக்க உம்மில் மாத்திரம் அப்பா பிரியமாய் இருக்கும்படியாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இப்பொழுது இறங்குவீராக. அன்பு சகோதரி சகோதரனே, வாலிப பிள்ளைகளை இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. உங்கள் குடும்பம் முழுவதையும் ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் அவரை விட்டு விலகாதபடிக்கு, அவரை நாம் தூஷிக்காதபடிக்கு, இந்த உலகத்தில் இருக்கிற அநேக காரியங்களை வெறுத்து ஆவியானவரிடத்துல நாம் இன்றைக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க போகின்றோம். ஏசப்பா இறங்கோ ராஜா, எங்களை ஒப்பு கொடுத்துருக்குறோம் ராஜா. நீங்கள் ஆசீர்வதிங்க. இன்றைக்கு எங்களுக்கு என்ன வேதனைகள், துன்பங்கள், வேதனைகள், கடன் பிரச்சனையோ, வியாதியோ, மரணமோ எங்கள் ஜீவனை போனால் ஆவியானவரே நாங்கள் உங்களை மறுதலிக்காதபடிக்கு எங்களுக்கு ஞானத்தை ஊற்றுவீராக. அப்பா இன்றைக்கு கூட ஜெபித்து கொண்டு இருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க ஆவியானவரே. ஒவ்வொருவரையும் நீர் பிடித்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் தகப்பனே. நன்றி தகப்பனே. இன்றைக்கு கூட வழி தவறி போன, உம்மை தூஷித்து விலகி இருந்த ஒவ்வொருவரையும் ஆவியானவர் நீர் ஆசீர்வதித்தீரே. உம்மிடத்துல அப்பா சேர்த்து கொண்டீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. எங்களை தாத்தியும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிற அப்பா, இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன். நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.